கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு வெளியான அறிவிப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிதாரி அம்பலமான மற்றொரு சம்பவம். மலையகத்தில் லயன் குடியிருப்பில் பாரிய தீப்பரவல், நூற்றுக்கணக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள். கிழக்கில் உருவாகியுள்ள தீவிரவாத அமைப்பு குறித்து வெளியான தகவல். யாழில் அதீத வேகத்தால் ஏற்பட்ட விபத்து. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வெடித்த போராட்டம். புதிய விலை சூத்திரத்துக்கு எரிபொருள் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். கட்டுநாயக விமான நிலையத்தில் இளைஞன் கைது. போலீசாருக்கு பெருந்தலைவலியாக மாறியுள்ள செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்காவின் கையொப்பத்துடன் குறித்த அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் 12 நள்ளிரவு வரை தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் மூல வாக்களிக்க எதிர்பார்க்கின்ற மற்றும் அதற்கு தகமை பெற்ற அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு பிரிவு அலுவலர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக நிகழ்நிலை முறையில் அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை பூரணப்படுத்திக் கொள்வதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மற்றொரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. அதன்படி கடந்த 2024 டிசம்பர் 13 அன்று கந்தனாயில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டலின் கீழ் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தற்போது கனேமுள்ள சஞ்சீவின் கொலையில் துப்பாக்கிதாரியை கொழும்பு குற்றப்பிரிவு 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இது தொடர்பில் தெரிய வந்துள்ளது. மேலும் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹெட்டனில் பாரிய தேய்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு ஹெட்டன் செனன் தோட்டத்திற்கு சொந்தமான KM பிரிவில் உள்ள தோட்டத்தொடர் குடியிருப்பில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த தீயினால் சுமார் 12 வீடுகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக ஹெட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் உடைமைகள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளதுடன் பரவி வரும் தீயை தோட்ட பொதுமக்களும் ஹெட்டன் காவல்துறையினரும் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அத்தோடு இந்த தீ விபத்து காரணமாக 12 வீடுகள் முழுமையாகவும் 14 வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஹெட்டன் சென்னன் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹெட்டன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பிரதேசத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள தீவிரவாத அமைப்பு ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அத்தகைய தீவிரவாத அமைப்பு ஒன்று தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த தீவிரவாத குழு குறித்து மேலதிக விவரங்களை பெறுவதற்கான முயற்சிகளில் போலீசாரும் இராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். அதைப்பற்றி உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல்களை திரட்டி வருகின்றன. பாதுகாப்பு பிரிவு இது தொடர்பாக மிகவும் விழிப்புடன் உள்ளன என்றும் இதன்போது அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேற்றில் இன்று விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதிவேகம் காரணமாக மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த இரு பெண்களும் மருதங்கேணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் முன் இடம்பெற்று வருகின்றது. ஊழியர் சங்கத்தின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்களுக்கும் அரசுக்கும் தெரிவிப்பதாக இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் தங்களது பிரச்சினைகளை காண தீர்வு அளிக்கப்படவில்லை. எங்களது பல்கலைக்கழகத்துக்கான பிரத்யேக சேவைக்காக கொடுப்பனவு மற்றும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அரசுக்கு அறிய தருகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் வாயிலிலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் பதாகைகளை ஏந்தியவாறு 1 மணி நேர கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநை பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அதிரடியாக குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் சம்பள உயர்வு என்ற பெயரில் தமக்கான சம்பள குறிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்துக்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் 18ஆம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் விநியோகம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக மற்றும் சாந்த சில்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் குழுவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு சட்ட விரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட அதிநவீன கையடக்க தொலைபேசிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் 28 வயதுடைய வியாபாரி என தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் இருந்து நாட்டுக்கு வந்த சந்தேக நபரின் 3 பயண பொதிகளில் சுமார் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பல்வேறு வகையான 111 விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கனேமுல்ல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான 2வது சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கான பணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறித்த பெண்மணி தொடர்பான தகவல்களை வழங்குவோருக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசாரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சந்தேக நபரான செவ்வந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கான பணப்பரிசு 1.2 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பாக தகவல் வழங்குபவர்களின் இரகசிய தன்மையை பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை பற்றிய துல்லியமான தகவல் தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான துல்லியமான தகவல்களை 0718591727 0718591735 என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.